நாமத்திலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. ஒரு கர்த்தருடைய நாளிலே சந்தோஷத்தோடு களிகூற தேவன் நமக்கு பாராட்டின கிருபையை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் அதிகாரத்தை இணைந்து வாசித்து கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளே நாம் யாவரும் ஆவியானுடைய ஒத்தாசையோடு கடந்து செல்வோம். சங்கீதம் 81. நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டு விட்டேன். தங்கள் யோசனைகளின் படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி ஆராதிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே.
Hallelujah, 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 hallelujah. Rabba baba badala rabba dalara, tora balaga daraba shadalara kadara rimana barandalara, ori bakala barandalara, reka baba dora bala barandalara, ora baraga daraba shandalara, dikara barandalara, le rama mama daraba shandalara, dora bashandala barandalara. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த நாமம் இணையற்ற நாமம், இந்த நாமம் வல்லமையுள்ள நாமம், இந்த இயேசுவின் நாமம் என்னை ரட்சிக்க வல்லமையுள்ள நாமம், இந்த இயேசுவின் நாமம் என் அற்புதத்தின் நாமம், இந்த இயேசுவின் நாமம் என்னை விடுதலை ஆக்குகிற நாமம். இயேசு 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 என்று அழைக்க அழைக்க கூப்பிட கூப்பிட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. வாய் திறந்து எல்லாரும் ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஜீசஸ் நல்ல சத்தத்தோடு கூட இயேசுவே இயேசுவே. அவரே நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கிறார். ஓ மகிமையான தேவன், மகத்துவமுள்ள கர்த்தர். அவர் எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார், அவர் எவ்வளவு மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய மகத்துவம் சொல்லி முடியாதது, அவருடைய மகத்துவம் சொல்லி முடியாதது. உன் வாயை விரிவாய் திற பிள்ளையே, உன் வாயை விரிவாய் திற மகனே, உன் வாயை விரிவாய் திற மகளே. இன்றைக்கு நீ நன்மையினாலே நிரப்பப்பட வேண்டும். தேவன் தருகிற நன்மையினாலே நீ நிரப்பப்பட வேண்டும். ரா பாகா லா தா ரா சாந்தலரா தீரமா ஹந்தரமோ ஷோகோலபர் அந்தலரா ரெபஹெந்தரமி யாக்கோரபோ துரப லபதரா. அல்லேலூயா. ஒரு நேச அக்கினி உன்மேலே கடந்து வருகிறது, ஒரு தேவனுடைய நேச அக்கினி உன்மேலே கடந்து வருகிறது. இந்த நாமம் அல்லாமல் வேறு நாமமே இல்லை, இந்த நாமம் அல்லாமல் வேறு நாமமே நமக்கு கொடுக்கப்படவில்லை, இந்த நாமம் அல்லாமல் வேறு நாமமே இல்லை. இந்த நாமத்துக்கு மாத்திரம்தான் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் பாதாளம் எல்லாமே முழங்கால்கள் முட்டங்கும் நாமமாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் ஓ மகிமையின் தேவனே உங்க நாமத்தை உயர்த்துகிற ராஜா. ஹல்லேலூயா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு. நல்ல கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆமென். நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீயாவாய் உண்மையின் வழியே, நீயாவாய் உயிரின் ஊற்றே, நீயாவாய் உண்மையின் வழியே, நீயாவாய் உறவில் பிறப்பே, நீயாவாய் உள்ளத்தின் மகிழ்வே, நீயாவாய் உறவில் பிறப்பே, நீயாவாய் உள்ளத்தின் மகிழ்வே, நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. தூயர் சொல்லி துதி தேடும் நாமமது, தூயர் சொல்லி துதி தேடும் நாமமது.
இயேசு என்ற தேரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தேரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அன்பை பாட பாட அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்த, கைகளை உயர்த்தி, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே, நீரென்றும் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே, பாத்திரரே துதி உமக்கே. Hallelujah, hallelujah, hallelujah,
உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க நாமம் மகிமைப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரப கந்தலப ஷதர கலதரியலரா, ஓ ரப சந்தலரா. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஓ ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஓ எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். ஓ இது உயர்த்தப்பட வேண்டிய நாமம், இது மகிமைப்பட வேண்டிய நாமம், இது எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரான நாமம், இது எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். இந்த நாமம் ஒன்றே ரட்சிக்க வல்லமுள்ளது. இந்த நாமம் ஒன்றே இந்த அனுக்கிரக காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நாமமே நமக்கு எல்லாவற்றிலேயும் போதுமானதாக இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திர ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா. அர்ப்பணிச்சு பாடுங்க, அர்ப்பணிச்சு பாடுங்க. மகிமையாய் மகத்துவம் நிறைந்த தேவனே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ லபரஷந்தலரா. Oh, you love the Lord of Jesus. Hallelujah, Hosanna. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே. Yes Lord. பெரியவனாக்கினீரே. நன்றி ஆண்டவரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. துதிக்கு பாத்திரரே, தூயவர் தூயவரே, தூயவர். Oh, thank you Lord. துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. துதிக்கு பாத்திரரே, எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பெரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பெரியும்
இருக்கும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஓசன்னா. எங்க மகிமை நீங்க தான்ப்பா, எங்க ஆறுதல் நீங்க தான்ப்பா, எங்க தேற்றரவும் நீங்க தான்ப்பா, எங்க புகலிடமும் நீங்க தான்ப்பா. உண்மை இல்லாமல் இந்த உலகத்தில் வேற ஒருத்தரும் இல்லை ராஜா. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் இந்த துதி ஆராதனையில் மகிமைப்பட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அற்பமான பாத்திரங்களையும் அற்புதமான அபிஷேக பாத்திரங்களாய் உம்மால பயன்படுத்த முடியும் ராஜா. எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலே ஆகும் ஆண்டவரே, எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலே ஆகும் ஆண்டவரே. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லி உமது பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய கிருபை கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகளுக்குள்ளாக கடந்து செல்வோம். Good morning and welcome to today's service at Bethel. We are so glad you could join us, whether you're here for the first time, a regular member, or joining us online. May you be blessed as we worship together. நமது சபையின் அறிவிப்பின் நேரத்தில் உங்களுடைய காணிக்கை மற்றும் தசம பாகங்களை செலுத்தும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். Before we continue, we would like to take a moment to wish everyone celebrating birthday or wedding anniversary this week a very happy and blessed occasion. May the Lord bless you according to this verse. சபையின் அறிவிப்புகள் ஞாயிறு தமிழ் ஆராதனை காலை 9 மணிக்கும் ஆங்கில ஆராதனை காலை 11:30 மணிக்கும் நடைபெறும். Zoom meeting boasting only the cross 21 days meditation மார்ச் 2ஆம் தேதி முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான இந்த தியானமானது மார்ச் 30ஆம் தேதி வரை திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை 5 மணிக்கு Zoom வழியாக நடைபெறும். கேர் குரூப் கேதரிங் மார்ச் 28ஆம் தேதி மாலை அந்தந்த பகுதிகளில் நடக்கும். மார்ச் 29ஆம் தேதி ஃபேமிலி பிளஸிங் சண்டே சர்வீஸ், குட் ஃப்ரைடே ஏப்ரல் 3ஆம் தேதி, ஃபாஸ்டிங் பிரேயர் ரிட்ரீட் ஏப்ரல் 4ஆம் தேதி மற்றும் ஈஸ்டர் ஆராதனைகள் கம்பைன்டு சர்வீஸாக காலை 9 மணிக்கு நடைபெறும். நமது தரிசனத்திற்கான ஃபெய்த் அண்ட் ஃபியூச்சர் பிளட்ஜ் ஆஃபரிங் ஏப்ரல் 5ஆம் தேதி ஏறெடுக்கப்படும். யாவரும் உற்சாகமாய் ஜெபித்து விதைக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ப்ராமிஸ் சர்வீஸ் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை காலை 5 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். All ushers are requested to meet Vikram and Dora upstairs after the service. மேலும் நமது சபையில் நடைபெறும் அனைத்து கூட்டங்கள் மற்றும் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது நமது புதிய ஆலய வளாகத்தின் கட்டுமான பணிகளுக்காக எப்பொழுதும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. My head shall be raised above my enemies all around me.
See 2026. You know why I'm here? I'm here to let you guys know something very important. Legacy 2026 is coming September. I know, long way away, but another deadline is coming up. We haven't been reminding you, but April 19th. Put that in your calendar. Have a look. April 19th. That is the end of the early bird discount for registering for Legacy. To give you an example, currently the ticket prices are $30 for an adult. That is the early bird discount. After April 19th, the price skyrockets to $45 per adult. But every dollar counts in this economy, so please register before April 19th. Amen? Amen. April 19th, all right? Why wait till April? Why be you tell your kids, don't wait till the last second to do the assignments. Why are you then waiting till the last second to register? Today, you can complete your registration. There is a QR code that was briefly displayed, but there is also QR codes outside. So when you go outside, you love using your phone. Open the camera, point it at the black and white thing on the wall. Link will come up. Go into the link, fill out your details, pay the money, and register and reserve your spot at Legacy 2076. This year is our 5th Legacy Conference. Amen? 5th year. I can't believe we've come here. When the first one happened, I was like, okay, we are stretching ourselves a bit thin here. But first one came, second, third, fourth, and it's gotten bigger and bigger each year. So I look forward to what a 5th Legacy Conference holds. 3 great speakers. One of them you probably know. Please register today. But if you can't register today, before April 19th. Yeah, bro, just quick question. April 19th, does the discount still apply on that day? 12 p.m. That's okay. So the morning of April 19th, you still get discount. If you come and tell us, 12:03, I registered, can I get? No. I will say I gave you 4 weeks warning, okay? So please register. I don't have anything more to say. You're going to register? Can you tell them to register? Sure. Thank you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Really, it's going to be awesome. Servants of God is going to come for that Legacy Conference. You will be really, blessed with that with their ministry. I believe that one of the speaker who is coming will be ministering to each individual families if he is been assured or if he got the intuition of the Holy Spirit, and he will definitely come and he will minister to you. This is going to be an awesome time, and all the sessions will be only in English. So please kindly invite your friends. நான் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். ஒவ்வொரு குடும்பம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க, இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. And make sure that you bring one family, because you will be a blessing and you are going to be a blessing to someone else. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Today we have Juliana Geeta, நம்ம அன்பு சகோதரி டோர்லினுடைய தாயார் வந்திருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை வருக என்று வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கண்களை மூடி இந்த வேளையில் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. தேவன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்களாலே நிரப்ப பண்ண வேண்டுமோ அப்படியாக நிரப்ப பண்ணி கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சபை குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே உம்முடைய பரிபூர்ண கிருபையை வைக்கும்படியாக அப்போஸ்தலர் 4:52 சொன்னது போல அவர்கள் யாவர் மேலேயும் பூரண கிருபை உண்டாயிருந்தது போல we pray a perfect and abundant grace over every family. எல்லா பிள்ளைகள் மேலே வரும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். சுகவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தயவாய் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சபையில் இருக்கிற சின்ன குழந்தைங்க, கர்ப்பஸ்திரிகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் அனுகூலமான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாட்களிலே ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பலவிதமான நெருக்கங்களுக்குள்ளே போகிறார்கள். அந்த நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தருடைய கரம் பிள்ளைகளுக்கு அனுகூலமாய் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திலே மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். இது நல்ல வேளை இந்த இது வந்தது.
கிட்ஸ் வென்ச்சர் யூ ஆர் ஆஃப் டு கோ அண்ட் ஹாவ் எ பிளஸட் டைம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் ஒரு அன்பின் வேண்டுகோளை உங்கள்கிட்ட வைத்திருந்தேன். அதாவது ஒரு வீடியோ மூலமாக டிவோஷனில் போட்டிருந்தேன். நம்முடைய சபையில் தேவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. விசேஷமாக இந்த கிட்வென்ச்சர் இவங்களுடைய இதில் மேலே வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஆராதனைக்கு ஒரு கீபோர்ட் தேவைப்படுகிறது. ஆகவே இதுவும் ரொம்ப பழசாயிடுச்சு, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதையும் மாற்றணும். இது பாஸ்டர் நித்துனுடைய கிருபையினால் ரொம்ப காலமாக அது வந்து பிரயோஜனமாக இருக்குது. அதை வந்து ஒரு தன்னுடைய மனைவியை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு அந்த மாதிரி அவ்வளோ கண்ணியமாக அதை ஹேண்டில் பண்ணுறாரு. அதையும் மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. பொருட்செலவு ஏராளமாக இருக்கிறது. செபியுங்கள். ஆகவே தான் ஏப்ரல் 5ஆம் தேதி அந்த பிளட்ஜ் ஆஃபரிங், நம்முடைய தரிசனம், நம்ம லேண்டுக்கான அந்த காரியத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் இந்த நாட்களிலே நான் செய்திக்கு போவதுக்கு முன்னால் இது என்னுடைய ஆவியில் உணர்ந்ததுனால நான் சொல்ல விரும்புகிறேன். மத்திய தரைக்கடல் நாடுகளில் நடக்கிற அனர்த்தங்களை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே வேளையில் நமக்கு ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகணும். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு இருக்கிற வீட்டு அந்த கடனுக்கான காரியத்தை அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ இதை குறித்து நான் வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை, போன வாரம் செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமை யோசித்து கொண்டிருக்கும்போது தேவன் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். இந்த நாட்களிலே நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்று போகட்டும். Let this cup taken away from me. That was the intention and that was a great desire of our Lord and Savior Jesus Christ. But for his earnest prayer, the heaven was silent. பரலோகம் அமைதியாக இருந்தது, ஒரு பதிலும் சொல்லவே இல்லை. Then Jesus himself concluded, அவரே வந்து ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல, எனக்கு விருப்பம் இருக்குது, என் விருப்பம் இந்த கப்பு வெளியில் போயிடணும், ஆனால் உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். லெட் இட் பி அக்கார்டிங் டு வாட் யூ விஷ் ஓவர் மீ. என் அருமையான தேவ பிள்ளைகளை, சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பொருளாதாரம், ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இது தயவு செய்து இது மாறணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் யூ வில் நாட் பி டேக்கன் இன் டு தட் ரூட். நீங்கள் கேட்குறபடி போவதற்கான வாய்ப்பு இல்லை. பட் தட் டைம் வாட் யூ ஹவ் டு டூ இஸ், அக்கார்டிங் டு யுவர் வில், லெட் இட் ஹேப்பன் டு மீ. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும். 0.25 இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ பிளஸ்ஸிங் டு எனி ஒன். எல்லாருடைய பாக்கெட்லேருந்து பணம் பிடுங்கப்படும். ஆனால் அந்த காரியத்தை நான் தியானிக்கும் பொழுது, அன்றைக்கு இயேசு தன்னுடைய சித்தத்தை விட்டுட்டு, பிதாவே உம்முடைய சித்தம் நடக்கட்டும்னு ஒப்பு கொடுத்தப்போ, வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினது போல, in all these adversary situations, in all these adversary circumstances, can I encourage you people, give yourself according to the will of God. You will see a special favor coming only for you and only to you and only to your family. உனக்கு மாத்திரம், உன்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் உனக்கு சகாயம் செய்ய பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசை இறங்கி வரும். அல்லேலூயா. தட்ஸ் the answer I received. and then அது முடிந்த உடனே எழுந்து சந்தோஷமாக ஓகே ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே கடந்து போக ஆரம்பித்து விட்டேன். I want to encourage you everyone. Please don't get dismayed. அப்படியே பார்த்து இந்த சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து மனம் சோர்ந்து போய்விடாதீங்க. அந்த சோர்வின் மத்தியிலேயும் உன்னை தேற்றுவதற்காக பரலோகம் எப்பொழுதும் திறந்ததாகவே இருக்கும். தேவனுடைய சமூகம் திறந்ததாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அடுத்த வாரம் நமக்கு பாம் சண்டே. ஆனால் அடுத்த வாரம் ஃபேமிலி பிளெஸ்ஸிங் சண்டேவாக இருக்கிறதுனால வருகிற 3 வாரங்கள் அது முழுக்க, அதாவது அந்த 3 ஆராதனைகள், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், அடுத்த வாரம் எல்லாமே கம்பைன்ட் சர்வீஸாக இருக்க போகிறது.
ஆகவே இது நேற்றோ இன்றோ அல்ல, நவம்பர் மாதத்திலேயே இந்த ரோஸ்டரை போடும்போதே அப்போவே கர்த்தர் எனக்கு இந்த சண்டே ஃபேமிலி பிளஸ்ஸிங் சண்டே என்று சொன்னார். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக அதை யோசித்து செய்தேன். ஆனால் அன்றைக்கு அது பாம் சண்டேவாக இருக்குது. அதனால் குருத்து ஞாயிறை குறித்து நான் இன்றைக்கி பேசணும், ஆனால் ஃபேமிலி பிளஸ்ஸிங் அப்போது அதை பேச முடியாது. ஆகவே இன்றைக்கு அந்த குருத்து ஞாயிறு, குருத்தோலை ஞாயிறு, அந்த பாம் சண்டே நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது, வாட் எக்ஸாக்ட்லி பாம் சண்டே ரிஃப்ளெக்ட்ஸ் இன் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையிலே என்று சொல்லி அதை குறித்து பார்க்க இருக்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 9-14 வரை உள்ள வேத பகுதியை வாசிக்க கேட்போம். நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். கண்களை மூடி, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வசனங்கள் வழியாக எங்களோடு கூட எங்கள் வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்ன, இதை தகப்பனே ஆண்டவரே ஒரு வெளிப்படையான கொண்டாட்டமாக இல்லாமல், இது தகப்பனே வெளிப்படையான ஒரு அடையாளமாக இல்லாமல், எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு பிரயோஜனப்படும்படியான ஒரு ஆசீர்வாத பிரசங்கமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற உம்முடைய அடியானை நீர் முழுவதுமாய் மறைத்து உம்முடைய ஆவியானவர் பலமாய் வெளிப்பட்டு உமது பிள்ளைகளை மனதார பிளஸ் பண்ணும்படியாக, மனதார உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரமைக்கும்படியாக, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேன்மை அடையும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கிரியை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பர்பஸ் ஆஃப் பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறினுடைய நோக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே நான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, as I was meditating this passage, I could able to see 3 important purposes in our life. இந்த ஞாயிறு நம்முடைய வாழ்க்கையிலே 3 விதமான முக்கியமான நோக்கங்களை அது காட்டுகிறது. வெளிப்படையாக ஒரு குருத்தோலை பாம் சண்டையெல்லாம் வச்சு ப்ரொசஷன் வைத்து பாட்டு பாடி அதெல்லாம் செய்வது நல்லது. பட் இட் டசன்ட் ஸ்டே வித் தட், அதோடு அது முடிந்து விடுகிறதல்ல. மாறாக வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த வேர்ல்டு இதை ஏன் ஒரு நாள் இந்த நாளை நியமித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இது நமக்கு எப்படியோ தெரியாது, ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே இது ரொம்ப முக்கியமான நாள். ஆஃப்டர் திஸ் சண்டே, வித்தின் தட் 1 week, அந்த ஒரு வாரத்துக்குள்ளாக பரலோகத்தினுடைய பலமான திட்டம், இந்த உலகத்தில் இயேசு ஏன் வந்தார் என்பதற்கான ஒரு பெரிய மகத்துவமான திட்டம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறி முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால்தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பரலோகத்தில் பிதா கேட்கிற ஒரு கேள்விக்கு குமாரன் பதில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. Then I said, behold, I have come in the volume of the book, it is written of me to do your will, O God. பிதாவே, உங்கள் சித்தத்தை செய்ய இதோ நான் வர்றேன் என்று சொல்லி மனதார இயேசு தன்னை ஒப்பு கொடுத்து அடுத்த 7 நாட்களுக்குள்ளாக பரலோகத்தினுடைய ஒரு பெரிய திட்டமே இந்த பூலோகத்தில் நிறைவேறி முடிகிறது. ஆமென், அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நல்லா கவனித்து பாருங்க. இது ஆரம்பத்தில் இந்த இயேசுவை கழுதையின் மேலே உட்கார வைத்து அவரை ப்ரொசஷனாக கொண்டு போகும்போது சீஷர்களுக்கு கூட அது என்னன்னு தெரியல. they never knew the importance of Palm Sunday. அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியல. ஜான் சாப்டர் 12:16 இதே சம்பவத்தை யோவான் சுவிசேஷத்தில் எழுதும்போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், வாசிங்க.
இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. துவக்கத்தில் அவங்களுக்கு தெரியாது. தே நெவர் நியூ. ஏன் இந்த மாதிரி செய்கிறோம், ஏன் இவரை கழுத மேலே உட்கார வச்சு கூட்டிட்டு போகிறோம் என்று சொல்லி, ஏன் அந்த ஒலிவ மர கிளைகளை வாங்கி அதை ஏன் ஆட்டிக்கொண்டே உன்னதத்திலே ஓசன்னா தாவீதின் நாமத்திலே வருகிறவர் அவர் வாழ்த்தப்பட வேண்டியவர் என்று ஏன் பாடிட்டு போகிறோம்? தே நெவர் நியூ. அவங்களுக்கு தெரியல. இயேசு மகிமை அடைந்த பின்பு, இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். இயேசு மகிமை அடைந்து அவர் உயிர் தெழுந்த பின்னாலதான் இந்த காரியம் என்னன்னு சொல்லியே இந்த சீஷர்களுக்கு விளங்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பாருங்க, கழுத மேலே ஏறி ஆண்டவர் வருகிற இந்த ஊர்வலமாய் வருகிற இந்த காரியத்தை சக்கரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் 500 வருஷங்களுக்கு முன்னால சக்கரியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அவர் எழுதும்போது அவருக்கு ஒரு ரெவலேஷன் வருது. அந்த ரெவலேஷனை எழுதி வைக்கிறார். ஆனால் உண்மையிலேயே அவருக்கு எதை எழுதுறாருன்னு கூட அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் காலத்தில் அது நடக்கவே இல்லை. அவர் எழுதி வைத்து 500 வருடங்கள் கழித்து, சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை தியானித்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு காரியத்தை நினைவுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேலை குறித்து எவ்வளவோ தீர்க்க தரிசனத்தை எழுதுறார். ஆனால் அவர் எழுதி முடிச்சு 150 வருடம் கழிச்சு தான் அது எல்லாமே இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. என்ன சொல்ல வர்றேன், அவர் அதை பார்க்க உயிரோடு இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி அவர் எழுதுறாரு, கிட்டத்தட்ட 70 வருடங்கள் கழித்து அது நடக்கும் பொழுது அதை பார்ப்பதற்கு அவருக்கு எந்த விதமான வாக்கியமும் இல்லை. மன்னிக்கணும், ஆபகுக்கு தீர்க்கதரிசி அவர் இஸ்ரவேல் செஞ்ச தப்பையெல்லாம் பட்டியல் போட்டு, ஏன் இப்படி பண்ற, இப்படி பண்ணா உனக்கு இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் சங்கடங்கள் வரும் என்று சொல்லி எச்சரிக்கிறாரு. சொல்லிட்டு அவர் வாழ்க்கையை முடிந்து போகிறது. அவர் அந்த நடக்கிற சம்பவத்தை பார்க்க அவர் உயிரோடு இல்லை. செப்பனியா தீர்க்கதரிசி அவரை பாருங்க, இஸ்ரவேலுடைய அந்த கடின கழுத்து, அதாவது ஹார்ட் ஹார்ட், இருதய கடினத்தை கடிந்து கொண்டு சொல்றாரு, இப்படி இருந்தா உனக்கு இப்படி நடக்கும் என்று சொல்லி. அது நடக்கும் பொழுது செப்பனியா தீர்க்கதரிசி இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, தேவன் எதை கொண்டு பேசினாரோ, சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, சொன்னவர் சொன்னபடியே செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். என் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில நேரம் நினைக்கிற, ஆண்டவரே ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறது, பாருங்க, எல்லாமே எது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமோ அதை எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய முன் அறிவிலே முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இங்கே இந்த ஆராதனையில், இன்னைக்கு இந்த சேரில், இந்த பகுதியில் இங்கே நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, இன்னைக்கு காலையில் ஏதோ நீங்கள் உள்ளே வந்ததுனால பிளான் பண்ணி உட்கார வச்சதல்ல. இது எல்லாம் ஏற்கனவே தன்னுடைய பிதாவினுடைய முன் அறிவிலே கர்த்தர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும், எல்லா காரியங்களையும் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். பாவம் ஒன்றை தவிர, பாவ வாழ்க்கையை தவிர. பாவ வாழ்க்கையை ஆண்டவர் முன்குறித்து வைக்க மாட்டார். காட் நெவர் மேக், இந்த காலத்தில் இப்படி பாவம் பண்ணுவான், அந்த காரியத்தை கர்த்தர் எப்பொழுதும் முன்குறித்து வைக்கிறது இல்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் நன்மையே அன்றி தீமையை ஒருபோதும் செய்யாதவர். அல்லேலூயா. அவனவன் தன்னுடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தில் கொண்டு போய் விட்டுரும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் நீங்கள் சமீபத்தில் இந்த காரியத்தை இதை நான் எழுதும் பொழுது, நேற்று இரவு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. நம்முடைய இப்போது என் மகள் நினிட்டாவுக்கு திருமணம் நடந்தது. அந்த லிடியாவுக்கு, அப்புறம் என் கிறிஸ்லாவுக்கு, அப்புறம் இப்போ நம்ம ஜெரோம் ஒய்ஃப் கேரளின்னு, அப்புறம் கிரேசியா, இப்படி பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்திருக்குது. என்னைக்கு திருமண காரியங்கள், திருமணம் அன்னைக்கு ஆலயத்தில் 2 மணி நேரம் ப்ரோக்ராம், அது முடிஞ்சு ரிசப்ஷனில் 3 மணி நேரம் ப்ரோக்ராம். இவ்வளவுதான் மொத்தமே, இவ்வளவுதான். ஆனால் இதுக்கு எத்தனை மாத திட்டம்,
எத்தனை மாதம், சிலதெல்லாம் வருஷ கணக்கில் பிளான் பண்ணி அதையெல்லாம் செய்துட்டு, ஏன்னா அந்த 2 மணி நேரம் ஆலயத்தில் நடக்கிற ஒரு காரியத்துக்கும் 3 மணி நேரம் ரிசப்ஷன் நடக்கிற ஒரு காரியத்துக்கு மாத கணக்கில் பல காரியங்கள் ஆயத்தமாக எல்லாவற்றையும் தீர்மானம் பண்ணி செய்து கொண்டு வருகிறாங்க. இதுவே இப்படி ஒரு காரியத்தை செய்யும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் அந்த ஓசன்னா என்று பாடி அவரை கொண்டு வரும்னா, பரலோகம் எவ்வளவு ஆயத்தத்தை அதை எப்பொழுதே செய்து வைத்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த குருத்தோலை ஞாயிறு வெளிப்படுத்துகிற 3 உண்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கையில் இது நமக்கு வெளிப்படுத்துகிற 3 முக்கியமான உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காரியங்களை சொல்லும் பொழுது இந்த குருத்து ஞாயிறு, அந்த பாம் சண்டேயிலிருந்து ரிசரக்ஷன் சண்டே வரைக்கும் அந்த 7 நாட்களில் கிட்டத்தட்ட இயேசுவினுடைய 32 தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறினது. அவரை குறித்து சொல்லப்பட்ட 32 தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறினது. பாம் சண்டே அன்னைக்கு மாத்திரம் அவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 5 தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறினது. என் ஆண்டவருடைய நாமத்தில் இந்த காலை வேளையில் என் ஜெபம் என்னவா இருக்கிறது தெரியுமா? என் பிள்ளைகளை குறித்து, என் சபை பிள்ளைகளுடைய குடும்பங்களை குறித்து தேவனே என்ன சொன்னீரோ அது இயேசுவின் நாமத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கத்தக்கதாக உமது பிள்ளைகளுக்கு இந்த வாரத்திலே கர்த்தர் கிருபை செய்வீராக. அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, 3 காரியங்கள் என்னன்னா, பாம் சண்டே ரிஃப்ளைட்ஸ் எ லைஃப் ஆஃப் பிரைசிங். இந்த குருத்து ஞாயிறு எதை காட்டுதுன்னா, அது தேவனை துதிக்கிற வாழ்க்கையை காட்டுகிறது. நம்பர் 2, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் எ லைஃப் ஆஃப் பியூரிஃபிகேஷன். என்னை நான் சுத்திகரிக்க வேண்டிய வாழ்க்கையை காட்டுகிறது. நம்பர் 3, இட் ஷோஸ் த லைஃப் ஆஃப் பவர். என் வாழ்க்கையில் வல்லமை வெளிப்பட வேண்டியதை காட்டுகிறது. பாரு, வாசிப்போம். முதலாவது லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 37 40 வரை உள்ள பகுதியை வாசிக்கலாம். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோടെ தேவனை புகழ்ந்தார்கள். போதும் சிஸ்டர். மிகுந்த அந்த பாம் சண்டே அன்னைக்கு ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? மிகுந்த சத்தத்தோടെ தேவனை, அதை கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தமாக சொல்லுங்க. அப்பா, இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் இந்த சபைக்கு ரிவைவல் வந்திருக்கு, கொஞ்சம் உயிர் வந்திருக்கு. புகழ்ந்தார்கள். See, a day is given to you in your life. You know what? It is to praise God. ஒரு நாள் உனக்கு தரப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீ கர்த்தரை துதிப்பதற்காக. கர்த்தரை துதிப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் எழுந்திருக்கும் பொழுதே எப்படி எழுந்திருக்கணும் தெரியுமா? எழுந்திருக்கும் பொழுதே கர்த்தரை, ஆண்டவரே இந்த நாளை கொடுத்துருக்கிறீங்களே, என்னை உயிரோடு இளைய வச்சிங்களே, நானே எழுந்து பெட்டில் எத்தலையா நீங்களே எழுந்து பெட்டில் உட்காந்தீங்கல்ல, அதுக்கு சோத்திரம் சொன்னீங்களா? வேற யாராவது ஒருத்தர் உங்களை தூக்கி இப்போ இந்த ஆலயத்துக்கு நடந்து வரும்போது நீங்களே நடந்து வந்து நீங்களே உட்காந்தீங்கல்ல, யாராவது கைத்தாங்களா? உங்களை பிடிச்சி கொண்டு வந்து ஐயா உட்காருன்னு சொன்னாங்களா? இல்லை. நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்ததுக்காக காலையில் எழுந்திருக்கும் போதே கர்த்தரை நான் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. காலையில் எந்திரிக்கும் போதே கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, எழும்பும் போதே வலியோட தான் எந்திரிப்பியா? சரி, வலி இருந்தாலும் அப்பா வலியை உணர்றதுக்கு என்ன உயிரோடு வச்சிருக்கீங்களே, அதுக்காக உம்மை சோத்தரிக்கிறேன் அப்படி சொல்லணும். எத்தனையோ பேர் நேற்று இரவு தூங்கினவர்கள் இன்றைக்கு காலையில் இல்லை. என் அருமையான தேவ ஜனமே, பிரியமான சகோதர சகோதரிகளே, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, யோபுனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போது அன்னைக்கு ஹோல் டே அவருக்கு வந்துட்டு எல்லாமே நெகட்டிவ் நியூஸ் தான் வந்தது. அந்த நாள் முழுவதும் உன் வீடு போயிடுச்சு, உன் நிலம் போயிடுச்சு, ஆடு மாடு போயிடுச்சு, உன்னுடைய கழுதை போயிடுச்சு, உன் வீட்டை இடிஞ்சு உன் பிள்ளைங்க போயிட்ட, எல்லாமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யோபு கேட்டதெல்லாம் என்ன தெரியுமா? எப்பொழுது கேட்டாலும் எல்லாமே துக்க செய்தியாகவே அந்த நாள் முழுவதும் கேட்டார். ஆனால் முடிவில் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னைக்கு காலையில் தம்பி ரவி ஒரு இதில் போட்டிருந்தாரு, சிறைச்சாலையில் பவுலையும் சீலாவையும் உள்ளே கொண்டு போய் போட்டாங்க, அடி அடித்து உள்ளே விட்டாங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை என்ன தெரியுமா செய்தாங்க? துதித்து பாட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, வாட் எவர் த டே மே பி, யூ ஷுட் ஸ்டார்ட் த டே வித் பிரைசிங் காட். அந்த நாட்களில் சில நல்ல காரியங்கள் நடக்கலாம், இல்லை சில தேவையில்லாத காரியங்கள் அல்லது மனதுக்கு வருத்தப்பட வேண்டிய காரியங்கள் சிலதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும், கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். ஆனால் அதுக்காக மனம் சோர்ந்து போயிடக்கூடாது. மாறாக என்ன செய்யணும் தெரியுமா? அந்த காரியங்களுக்காக கர்த்தரை துதிக்கணும். நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறேன், என்ன பாருங்கள், இந்த காலை வேளையில் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், பட் இருந்தாலும் ஆவியானவர் உணர்த்துறபடினால சொல்கிறேன். பரிதாபத்துக்கு அல்ல, ஆனால் காரியத்தை சொல்கிறேன், சரியா? நேற்று அதாவது சகோதரி இசபலுடைய அந்த அக்கா இன்று காலையில் இங்கே ஆராதனைக்கு வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் அவங்க கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டாங்க. ஸோ ரொம்ப அது ஒரு வேதனையான, மனதுக்கு பாரமான காரியம். ஆனால் எது செய்துன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்காது. மரணமோ நாசமோசமோ பட்டயமோ வியாகுலமோ எதுவும் எங்களை பிரிக்காது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. வந்தோம், கர்த்தருடைய சமூகத்தில் துதிக்கிறோம். ஏன்னா வீட்டில் உட்காந்து எங்களுக்கு ஆறுதல் கிடைக்காதுங்க. எங்களுக்கு ஆறுதல் எங்கே கிடைக்கும்னா, தேவ சமூகத்தில் அவரை துதிக்கும் பொழுது மாத்திரமே எங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான சகோதர சகோதரிகளே, அதனால தான் தேவனை துதிக்கிற praising life, the praising life அப்படின்றது இட் இஸ் a personalized experience. அது ஒரு தனிப்பட்ட அனுபவங்க. அது உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவமாக இருக்கணும். வாசிங்க லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 37-38 வாசிங்க. அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமா வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள். எதுக்கு புகழ்ந்தார்கள் அப்படின்னா, they saw something. அவங்க எதையோ பார்த்திருக்கிறாங்க. என்ன பார்த்தாங்க? சகல அற்புதங்களையும் சகல அதிசயங்களையும் அவர்கள் கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. நான் ஏன் ஆண்டவரை பிரைஸ் பண்றேன் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை பெற்றவங்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா எவ்வளவு நன்மை வாங்கியிருக்கீங்க, நீங்க எவ்வளவு நன்மைகளை நீங்க பெற்றிருக்கிறீங்க. ஜெஃப்ரி, எவ்வளோ நன்மைகளை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் எண்ண முடியுமா கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை? கேன் யூ கவுண்ட்? நீங்கள் கவுண்ட் பண்ண முடியுமா? ஒரு மனுஷன் பாடுறான், ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு மனிதன், அவர் என்ன பாடுறாரு தெரியுமா? அவர் பாடுறாரு, ஜி கொடுங்க, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கவுண்ட் துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்றெண்ணி சோர்ந்தாலும், எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Thank you, Lord. Amen. Hallelujah. 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 எண்ணி எண்ணி கர்த்தரை துதி செய்யணும். எண்ணி எண்ணி எண்ண முடியாதுங்க. சங்கீதம் 139:18 சொல்லுகிறது. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீங்க செய்யற நன்மையை நான் எண்ணணும்னா கடற்கரை மணலை பார்க்கலாம் அது அதிகமா இருக்கும். கடற்கரை மணலை பார்க்கலாம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். யூ கான்ட் கவுண்ட் த சாண்ட். சீஷோரில் போயிட்டு, பீச்சில் போயிட்டு மண்ணை எடுத்து எங்க எண்ணி பாருங்க, எண்ண முடியாது. யூ கேன் வெய் இட், பட் யூ கான்ட் கவுண்ட் இட்.
அப்போ இந்த ஜனங்க பாருங்க, அந்த ப்ரொசஷன்ல அவர்கள் தேவனை புகழ்ந்தார். அவர் செய்த அற்புதங்களையும் அவர் செய்த எல்லா காரியங்களை பார்க்கும் பொழுது இட் ரியலி brought to count in happiness. சந்தோஷத்தோட ஆண்டவரை ஆராதிக்க வரணும் அப்படின்னா, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வரணும் அப்படின்னா எப்படி வரணும் தெரியுமா? அது ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கூடிய அனுபவமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த பாருங்க, இந்த ப்ரொசஷன்ல என்ன செய்யறாங்கன்னா, நீங்க பாருங்க லூக்கா 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார். சரி, புகழ்ந்தாங்க. எப்படி புகழ்ந்தாங்க? அது கொஞ்சம் எல்லாரும் வாய் திறந்து சத்தமா சொல்லுங்களேன். இவ்வளவுதான் சத்தம் சொல்ல முடியுமா? சத்தமா என்ன சொல்லி பாருங்க பாப்போம். மிகுந்த சத்தத்தோட, மிகுந்த சத்தத்தோட அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள். ஆலயத்தில் வரும்போது நாங்கள் என்ன பாருங்க, எப்பவுமே வர்ஷிப் அப்படின்னா அதில் வந்துட்டு லவுட் சவுண்டு கண்டிப்பாக இருக்கணும். லவுட் சவுண்டு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு நல்ல சத்தம் போட்டு ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்லாம் வந்துட்டு உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கணும்னா ரொம்ப அலாதி பிரியம், ரொம்ப அலாதி பிரியம் இருந்து நல்ல சத்தமாக கர்த்தரை உயர்த்தி பாடணும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து நல்ல ஆண்டவரை பாடல்களும் அந்த துதியும் சோத்திரங்கள் வழியாய் நீங்கள் ஒவ்வொரு அந்த பிரிட்ஜ் பாடல்களை பாடும் பொழுது அது அவ்வளவு அருமையாக, அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்கள் சந்தோஷப்பட்டீங்களோ இல்லையோ, எனக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சது, ஆவியில் பரலோகம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா. Heaven was so rejoicing over your praise and worship. Amen. ஆமென். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால தான் நான் சொல்றேன், அது மிகுந்த சத்தத்தோட, இங்க பாருங்க, சத்தத்தோடு தேவனை புகழ்கிறார்கள் அப்படின்னா அங்க லைஃப் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. செத்தவன் எங்கேயாவது துதிப்பானா? துதிப்பானா? நீங்க பாருங்க, சங்கீதம் 115:17 மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை. அப்போ நீ ஆண்டவரை சத்தம் போட்டு துதிக்கிறன்னா நீ எப்படி இருக்கிறன்னு அர்த்தம்? உயிரோடு இருக்கிறன்னு அர்த்தம். இல்லைன்னா செத்து போயிட்டேன்னு அர்த்தம். உயிரோடு இருந்தும் செத்தவன் என்று பெயர் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு இருக்கு ஒரு வசனம். பாருங்க, ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனங்களை கொஞ்சம் வாசிமா. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேச இல்லம்மா, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 18-19. உம்மை துதியாது, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, மரணம் உம்மை போற்றாது. குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. குழியில போறவன் சத்தியத்தை தியானிக்க முடியாது. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஜீவனை பெற்ற பிள்ளைங்க அவங்க தாங்க கர்த்தரை துதிப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஆமென், அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் இந்த காலை வேளையில் இந்த இப்போ ஞாபகத்துக்கு வர்றதுனால இதை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ரவி ஒரு 3 ஃபோட்டோ அனுப்புகிறேன், அப்புறம் போடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஜீசஸ். கவனிங்க, இது போன முறை வந்து இது ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம அருமையான பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் வந்திருந்தார். அவர் வந்திருந்தப்போ அவர் வந்து அவருடைய பிரதர் இன்லா வந்து சிட்னியில் ஒரு பெரிய சர்ச் வச்சுருக்கார், அங்கே இருக்கார். ஸோ அங்கே இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த பிரதர் இன்லாவோட பிள்ளைங்க பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டுக்கு போய் அவங்க ஆடுறாங்க, ஸ்கூல் டோர்னமெண்ட் ஏதோ. அதனால் என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்களா, நீங்கள் வர்றீங்களா, வந்துட்டு அந்த ஸ்டேடியத்தில் அந்த கேலரியில் உட்காந்து நம்ம பிள்ளைங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணோம், நீங்கள் வாங்கினோடனே இவரும் போய் எல்லாம் உட்காந்து அங்கே போய் உட்காந்த உடனே அவர் அது வரைக்கும் இந்த மாதிரி லைவ் மேட்சுக்கெல்லாம் போனது கிடையாது, அவருக்கு இருக்கிற வேலையில் அவர் போனது கிடையாது. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, பாஸ்டர் போய் உட்காந்தேன் பாஸ்டர், கொஞ்ச நேரத்தில் கூட்டமாக நானும் சேர்ந்து அவங்கள பயங்கரமாக என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். கமான் டேவிட், கமான் டேவிட், கமான் டேவிட். அந்த பையன் பேர் டேவிட், அவன் பேஸ்கெட் பால் ஆடுறான். கமான் டேவிட், கமான் டேவிட், கமான் டேவிட். அவருக்கே நான் தான் சத்தம் போட்டு கத்துறேன்னா, நான் தான் இங்கே வந்து இப்படி வந்து இவ்வளோ சத்தமாக கத்துறேனான்னு அவருக்கே டவுட் வந்துடுச்சான்.
அப்படின்னு. அவருடைய பையன் சங்கீத், அவன் வந்து முன்னால் எழும்பி நின்றுட்டு யூ கேன் டூ டேவிட், யூ கேன் டூ டேவிட், ஒரே சத்தம், ஒரே சந்தோஷம், நல்ல சந்தோஷம். அந்த சந்தோஷம். ஆனால் கடைசியில் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மேட்ச்சில் ஜெயிக்கல. நல்லா ஆடுற பிள்ளைங்க தானா, ஆனால் அன்றைக்கி என்னவோ தோத்துட்டாங்களாம். அந்த மாதிரி பிரியமானவர்களே, சத்தம் போட்டு நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. பாடும்பொழுது, நல்லா பாடும் பொழுது, அதாவது எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபை கட்காய். எப்படி பாடணும்? பாடுங்களேன். எண்ணி எண்ணி துதி செய்வாய். சிலரே இப்படி பாடுன்னா, சத்தமா பாடுன்னா பீசுசிலா பேத்திங்க மாதிரி எண்ணி எண்ணி துதி செய்வாய். எதுக்கு நீ பாடுற? பாடல் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரணுங்க. இருதயத்தின் இப்போ தமிழ்நாட்டில் சரி, எதுக்கு கொண்டு வந்து இறக்குறாங்க? சத்தம் போட்டு பாடினா தான் ஒரு பொட்டலம் பிரியாணி கிடைக்கும், ஒரு குவார்ட்டர் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா அது சத்தம் போடலன்னா அதெல்லாம் கிடைக்காது. நல்லா கேளுங்க, இவங்க போட்ட சத்தம் வருங்கால முதல்வரே, அதுவே இதுவே, ஜெயிக்கிறவரே, நிரந்தர முதல்வரே. ஏங்க எவனாவது நிரந்தரமாக இருந்திருக்கிறானா? போட்ட சத்தம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இஷ்டத்துக்கும் சத்தம் போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. அவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா, சீட்டு முதல்ல கிடைக்குமா கிடைக்காதா, ஜனங்க ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க, ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் அந்த சத்தம் ஏங்க, இங்கே நீங்கள் வந்து கர்த்தரை துதிக்கிறீங்களே, அவர் என்னவோ இனிமே தான் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா நீங்கள் யோசிக்கிறீங்களா? அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். அவர் முற்றிலும். நான் ஏன் ஆண்டவரை துதிக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் ஆண்டவரை பிரைஸ் பண்ணுறேன் தெரியுமா? பிகாஸ் he has won the battle already for me. எனக்காக எல்லாவற்றையும் ஜெயித்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. That's why worship should be a passionate experience. சத்தமா துதிக்கணும், சத்தமா கை தட்டணும். சிலர் அதாவது நரம்புக்கு கூட வலிக்காது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. Our Jesus is not as a defeated king. He is a king of kings who has conquered and who has won everything for our glory, for his glory. எல்லாவற்றுக்காக அவர் ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். அதனால தாங்க என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு செய்த நன்மைகளுக்காக மாத்திரம் ஆண்டவரை துதிக்கல. ரெண்டாவது, அவர் எப்பொழுதுமே என் லைஃப்ல ஜெயித்தவராகவே இருக்கிறபடினாலே நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, மூன்றாவது பாருங்க, அந்த இதில் தேவனை துதிக்கிற வாழ்க்கையில் இட் இஸ் நாட் ஓன்லி a personalized experience, it is not only a passionate experience, but it is a pleasing experience. லூக்கா 18, 19, 39, 40 வாசிங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நீங்க பண்ற வர்ஷிப் யாருக்கு கோபத்தை வர வைக்கணும்? நீங்க பண்ற வர்ஷிப் யாருக்கு கோபத்தை கிளறணும்? கிளர்ச்சா? நீங்கள் பண்ணுற வர்ஷிப், இங்கே பாருங்க, இவங்க வர்ஷிப் பண்ணும்போது அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் வந்து என்னத்துக்கு இந்த சத்தம் போடுறானுங்க? இயேசுவும் உடனே வந்து, நீங்கள் பாருங்க, ஜீசஸ் வந்து he never approved it. புரியுதா? அவங்க வந்து சைலண்ட்டாக இருக்கிறத, இந்த ரொம்ப சாஃப்டாக குவைட்டாக பாடுறதெல்லாம் ஜீசஸ் அப்ரூவ் பண்ணவே இல்லை. ஆமாம்பா, ரொம்ப சத்தம் போடுறாங்கப்பா, காதெல்லாம் செவுடாயிடுற மாதிரி இருக்குது, இவ்வளோ சத்தம் போடுறாங்க அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? ஏய், நீ கூப்பிடலன்னு வச்சுக்கோ, கல் கூப்பிட்டோம் அப்படின்னார். நீங்க கூப்பிடல, கல் கூப்பிடும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் நல்ல கவனிங்க. அதாவது பாஸ்டர் ஜஸ்டின் சுசேஷகர் ஜஸ்டின் பிரபாகர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அந்த பாட்டில் அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆபிரகாமின் புத்திரர் என்போர் ஆண்டவரை மறுதலித்தால் கல்களாலே பிள்ளைகளாக்க வல்லவர் உண்டு தெரியுமா? உனக்கு தெரியுமாப்பா? நீ வாய் திறக்கலன்னு வையேன், உன் கண்ணுக்கு முன்னால் கல் மாதிரி இருக்கிற ஒருத்தனை ஆண்டவர் தூக்கிடுவார். அவன் வாயை திறந்து பேச வச்சிருவார். இவர் சாதாரண ஆண்டவர் இல்லை, இவர் சாதாரண ஆண்டவர் இல்லை. நல்லா கவனிங்க. நீங்கள் தாவீதை போல நான் கோலியாத்தை அடிப்பேன்னு சொல்லிட்டு போய் நீங்கள் கல்லுக்கிட்ட போய் கையை வச்சிங்கன்னு வைங்களேன், கூழாங்கல் எடுக்க கையை வச்சிங்கன்னா அந்த கல் திரும்பி பேசும், ஏய் தொடாத என்ன தொடாது. தாவீதை போல நீ வந்து ஆராதிக்கிறவனாக இருந்தால் இந்த கல்லை தொடு, என்னை தொடு. அப்போ நான் உன் கையில் எந்த கோலியாத்தை அடிக்கணுமோ அடித்து கீழே தள்ளிடுவேன். மற்றபடி என்னை தொட கல்லே கூப்பிட்டுரும். த ராக் வில் கால் யூ, த ஸ்டோன்ஸ் வில் கால் யூ. இங்கே பாருங்க, அவங்க சத்தம் போட்டு துதிக்கும் போது எதிர்க்க வந்து ஒரு எதிர்ப்பு வருகிறது. ஆனால் ஆண்டவர் அதை விரும்புகிறாருங்க. சத்தம் போட்டு துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறத, எல்லாரும் சேர்ந்து துதிக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த பரிசேயர்களும் இவங்களும் யாரு? இவங்களும் ஆண்டவரை துதிக்கிறவங்க தான், ஆனால் மாய்மாலமாக துதிக்கிறவங்க. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, மத்தேயு சுசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15:8 வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. வெறும் உதட்டுல வந்துட்டு ஆண்டவரை கனம் பண்றது உள்ள. see, pleasing experience must be coming from your heart. நம்முடைய இருதயத்திலிருந்து வரணுங்க ஆண்டவரை துதிக்கிறது. இன்றைக்கு காலையில் நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், இன்றைக்கு காலையில் என் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னா சர்ச்சுக்கு வந்ததுனால நான் ஆராதிக்கலைங்க, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். அதுதான் அவங்க செய்தாங்க. அந்த பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாரும் அந்த பாம் லீவ்ஸை வச்சுக்கிட்டு ஆட்டி ஆட்டி ஓசன்னா ஆண்டவருடைய நாமத்தில் வர்றவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாம் பண்ணிட்டு போகும் பொழுது கழுதை மேலே வேற ஆண்டவர் வர்றாரு. குதிரை மேலே வந்திருந்தா இந்த பரிசேயர்களுக்கு வித்தியாசமாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த நாட்களில் நியாயாதிபதிகள் காலத்துக்கு பின்னால் குதிரையில் ஒருத்தன் வந்துட்டு ஒரு நாட்டை நோக்கி வர்றான்னா யுத்தத்துக்கு வர்றாருன்னு அர்த்தம், ஃபார் வார்னு அர்த்தம். ஆனால் கழுதை மேலே ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அவர் கிங்காக போகிறாருன்னு அர்த்தம், அவரை ராஜாவாக்க போகிறாருன்னு அர்த்தம். இங்கே இயேசுவை வந்துட்டு ஏன் குதிரை மேலே ஏற்றுற, ஏன் கழுதை மேலே ஏற்றுறாங்க தெரியுமா? ஏன்னா கழுதை மேலே வர்றவர் வந்துட்டு அந்த நாட்டுக்கு சமாதானம் பேச வர்றாருன்னு அர்த்தம். நம்முடைய ராஜா யார் தெரியுமா? அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான பிரபு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த குருத்தோலை ஞாயிறுடைய 4 டேஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ப்ளீஸ், ஐ பிலீவ் அண்ட் ஐ ப்ரே தட் திஸ் வீக் ஆல் த காட்ஸ் பிளஸிங்ஸ் ஆஸ் எ பீஸ் ஆஃப் காட் டு ஃபில் யுவர் ஃபேமிலி இன் ஜீசஸ் நேம். உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆண்டவருடைய சமாதானம் பரிபூர்ணமாய் இறங்க, பரிபூர்ணமாய் ஆளுகை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், God's peace will bless you, God's peace will fill you. ஆமென், அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த துதியும் ஸ்தோத்திரமும் வரும் பொழுது ஃபாதர் அருமையாக பாடியிருப்பார். என்ன பாடியிருப்பாருன்னா, மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர். அவர் ஒருத்தருக்கு தாங்க, அவர் ஒருத்தருக்கு தான் துதி புகழ் ஸ்தோத்திரம். எந்த மனுஷனுக்கும் இல்லை, எந்த பாஸ்டருக்கும் இல்லை, எந்த ஊழியக்காரனுக்கும் இல்லை. பிரைஸ், ஹானர், தேங்க்ஸ்கிவிங், க்ளோரி பிலாங்ஸ் டு அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. ஆமென் சொல்கிறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. துதியும் சொல்லுங்க, அப்படியே கையை உயர்த்தி. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. பாடுங்க. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அல்லேலூயா. காயின் அன்னைக்கு பாருங்க, அவனும் ஆராதிக்க தான் வந்தான், ஆபேலும் ஆராதிக்க தான் வந்தான். காயின் ஆராதித்தது தன்னுடைய மனம் விரும்புகிறபடி ஆராதித்தான். He had a plan. இப்படித்தான்
இந்த 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 பாயிண்ட்ல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எஸ்பெஷலி நம்ம ஒர்ஷிப் டீமில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், ஒர்ஷிப் பண்ணும்போது, ப்ரைஸ் பண்ணும்போது 2 காரியம் செய்யக்கூடாது. ஒன்று, நாம் எப்படி பண்ணுறோன்னு நம்மளை பார்க்கக்கூடாது. அடுத்தவன் நம்மளை எப்படி பார்க்குறான்னு அடுத்தவனையும் பார்க்கக்கூடாது. 2 காரியத்தை செய்யக்கூடாது. we should avoid doing this. கர்த்தர் என்னை எப்படி பார்க்குறாரு, என் கர்த்தரை நான் வர்ஷிப் பண்ணுறேன், என் ஆண்டவர் எப்படி அதை ரிசீவ் பண்ணுறார், இவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு காயின் அவன் ஓகே இது ஓகே அப்படின்னு பர்சனலைஸ் அவன் என்ன பண்ணான்னு அவனே ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி கொண்டு வந்தான். God rejected it. ஆனால் ஆபேல் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் மனம் விரும்புறது இல்லை. அவன் வந்தப்போ வாட் காட் வாண்ட்ஸ் ஃப்ரம் மீ, கர்த்தர் என்ன விரும்புகிறார்னு கர்த்தருக்கு ஏற்றபடி கொண்டு வந்ததுனால வேதம் சொல்லுது, கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். பிஃபோர் காட் ரிசீவ் இஸ் ஆஃபரிங், காட் அப்ரூவ்டு ஏபல் ஹிம்செல்ஃப். ஆபேல் அப்ரூவ் பண்ணார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருந்த ப்ராப்ளங்க. ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற நான் சொல்லட்டுமா, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பகையாய் நின்ற நம்மை 2 திறத்தாரையும் 1 திறத்தார் ஆக்கி சமாதானத்தை உண்டு பண்ணி ஒப்புரவாக்கி முடிச்சிட்டாருங்க. இவர் நீ ஒர்த்து இல்லைனாலும் யூ ஆர் ஒர்த்துடா அப்படின்னு சொல்லி கர்த்தர் உன்னை கொண்டு வந்து அங்கே நிறுத்திட்டாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான சகோதர சகோதரிகளே, this Palm Sunday, it reflects that I should have a life with praising. துதிக்கிற வாழ்க்கை எனக்கு இருக்கணும். 2வது, it's a life of purification. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தெருவில் ப்ரொசஷன் போகுது, தெருவில் ஊர்வலம் போயிட்டு இருக்கு. ஊர்வலத்தில் என்ன ஆண்டவர் என்ன கேட்குறாரு? துதியும் சோத்திரமோ ஆராதனையும் கேட்டுக்கிட்டே போறாரு. எல்லாம் பாடி பாடி ரோட்டில் வர்ஷிப் நடக்குது. ரோட்டில் வர்ஷிப் நடந்து இப்போ நேராக ஆண்டவர் எங்கே போறாரு? ஆலயத்துக்குள்ளே போறாரு. அப்போ ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்கணும் சொல்லுங்களேன். வெளியிலேயே இவ்வளவு ரோட்டில் இருக்கிற இந்த வர்ஷிப்பே இவ்வளவு விமர்சையாக இருக்கும் அப்படின்னா, அப்போ உள்ளே போகும்போது உள்ளே எப்படி இருக்கணும்? இதை விட சூப்பராக இருக்கணும் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, அல்லேலூயா. ஆனால் உள்ளே போன உடனே ஆண்டவர் என்ன பார்த்தாரு? கள்ளர் குகையை பார்த்தார். A temple where a reverence need to be uttered. அதாவது அந்த தேவனுக்குரிய கனம், அந்த தெய்வ பயத்தோட இருக்கிற அந்த சூழ்நிலை ஆலயத்துக்குள்ள இல்லை. ஆலயத்துக்குள்ள இல்லை. உள்ள போறாரு, ஆராதனை இல்லை. அதாவது உள்ள என்னென்ன இருந்திருக்கணும்? உள்ள போன உடனே ஸ்தோத்திரம், வெளியில துதியோட வர்றாங்க. உள்ள போனா ஸ்தோத்திரம், பலி, ஜெபம், ஆராதனை இதெல்லாம் இருக்கணும். இதுக்கு தான் டெம்பிள். ஆனா உள்ள போய் என்ன பார்த்தாருன்னா, கள்ளர் குகையாக இருந்தது பார்த்தார். கள்ளர் குகையாக இருக்கிறத பார்த்தார். இதை தனிப்பட்ட விதத்தில் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். ஒரு தேவாலயம்னா என்ன தெரியுமா? சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 66:13 வாசிங்க. சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்துக்குள்ள வரும்போது சர்வாங்க தகன பலிகளோட சர்வ அங்கமும் தகன பலி ஆயிடணும். முழு சரீரமும், என் கண்ணு, என் காது, என் மூக்கு, என் வாய், என் ஹார்ட்டு, என் கை, என் காலு, எதுவாக இருந்தாலும் முழுக்க ஆண்டவருக்கு அர்ப்பணம் ஆயிடணும். இன்னொரு வசனத்தை பாருங்க, சங்கீதம் 122:1. உங்க எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே எப்படி இருக்கணும்? ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். உள்ள வரும்போதே நல்ல கவனிங்க, இது ஒரு ரெவலேஷன். உள்ள வரும்போதே, ஆலயத்துக்குள்ள வரும்போது எப்படி வரணும் சொல்லுங்களேன்? ஏன்? நம்முடைய தேவன் எப்படி இருக்காரு?
அவர் உயிரோடு இருக்காரா இல்லை செத்து போயிட்டாரா? எப்போ உயிரோடு இருக்கார்? இந்த வாரம் மாத்திரமா? முற்றும் முடிய அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அவர் எப்பொழுதும் உயிர், அப்படிதான் வசனம் சொல்லுது, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரானபடியினால முற்றும் முடிய நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். எவர் அலைவ். அல்லேலூயா. அப்ப எப்படி உள்ள வந்துட்டு நேரா உள்ள வந்த உடனே எப்படி ஜீசஸ் எப்படி அட்ரஸ் பண்ணோம்? ஆண்டவரே இந்த வந்துட்டேன், ஆண்டவரே எப்படி இருக்கீங்க ஆண்டவரே, குட் மார்னிங் ஜீசஸ். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே சந்தோஷமா போன உடனே நேராக போய் இப்போ எஸ்ரா வீட்டுக்கு போன உடனே, எஸ்ரா எப்படி இருக்க, நல்லா இருக்கிறியா அப்படி கேட்கறதுக்கு பதிலா, எஸ்ரா என்னவா உடம்பு சரியில்லையா, ஐயோ ஏன் ஆண்டவரை அப்படி தொங்கின்னு இருக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே இந்த தலையில் அப்படியே முள்ளு ரொம்ப உள்ள குத்துதா ஆண்டவரை, ஆண்டவரே முதுகுலேருந்து அப்படியே பிளட்டு ஊற்றுதே, பஞ்சு எடுத்து தொடக்கிட்டுமா ஆண்டவரே. உன் ஹெல்ப்பெல்லாம் அவர் கேட்கலைங்க, அவர் அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. புரியுதுங்களா? அவர் பலவீனராய் அறையப்பட்டிருந்தாலும் ரட்சிப்பதற்கு பலமுள்ளவராயிருக்கிறார். ரட்சிப்பதற்கு அவர் பலமுள்ளவராயிருக்கிறார். அதனால இங்கே உள்ள வரும்பொழுதே ஆலயத்துக்குள்ள வரும் சர்வங்க தகன பலிகளோடு மாத்திரம் இல்லை, சந்தோஷமா வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல் சங்கீதம் 138:2 வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 138:2 வாசிங்க. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். ஆலயத்துக்குள்ள வந்த உடனே நேராக பணிந்து, நீங்க எல்லாம் உங்களை அப்படியே கீழே சாஷ்டாங்கமா விழ சொல்ல மாட்டேன், ஆனா உள்ள வந்த உடனே நல்லா கவனிங்க, எப்பவுமே have some sort of a sense of reverence when you are entering into the church. நான் ஏன் சொல்றேன், அடுத்து வர்றேன். ஏன்னா ஒரு சபை உள்ள வரும்போது அந்த சபை ஆண்டவர் சொல்றாரு, என் வீடு சகல ஜனங்களுக்கும் சத்தமா. ஆண்டவர் சொல்ற, நீங்களும் அதை எப்படி மாற்றி வச்சிருக்கிறீங்க? கள்ளர் குகையாயிட்டோம். கள்ளர் குகை ஒரு 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 திருடங்க இருக்கிற இடம். இந்த மாதிரி சினிமாலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவன் அந்த இருக்கிற இடம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்? அங்கே என்ன ரொம்ப அப்படியே கீபோர்டு போட்டுக்கிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அல்லேலூயா சொல்லிக்கிட்டு அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில பேசிகிட்டு இருப்பாங்க? இல்லை, குடிச்சிட்டு இருப்பான், சில பேர் புகைச்சிட்டு இருப்பான், சில பேர் சீட்டாட்டம் ஆடிட்டு இருப்பான், சில பேர் தேவையில்லாத விபச்சாரம் வேசித்தனங்களுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கும். இதான் கள்ளர் குகை. அந்த இடம் அப்படி தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் மாற்றி பார்த்துருக்கிறீங்களா? நான் சொல்லட்டுமா, சமீபத்தில் ஒரு போன வருடம் சிட்னிக்கு போயிருந்த நேரம் அந்த சிட்னியில் ஒரு இடத்த பார்த்தேன். ஒரு இடத்துல வரும்போது ஒரு வின்சர் என்ற இடத்துல காரில் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய சர்ச், பழைய சர்ச் ஒன்று இருந்தது. 1869 கட்டப்பட்ட சர்ச். அந்த ஃபோட்டோவை போடுப்பா. 1869 கட்டப்பட்ட அந்த ஒரு சர்ச்சை பார்த்தேன். அந்த சர்ச்சை பார்த்த உடனே பரவாயில்லையா, சர்ச் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேர் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பீக் பண்ணாங்க. அதிர்ந்து போயிட்டேன் தெரியுமா, அதிர்ந்து போயிட்டேன். என்ன போட்டுருந்துச்சு தெரியுமா? த சர்ச் பார். என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா 1869 கட்டப்பட்ட சர்ச்சு 2009 ஒரு பாருக்கு வித்துட்டாங்க. உள்ள உக்காந்து மது விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில் எல்லாம் போட்டு ஃபுல்லாக லிக்கர் எல்லாமே போட்டு உள்ள ஒரே பயங்கரமாக அந்த டான்ஸும் பாட்டும் குடிச்சிட்டு ஆடுற பாட்டு எல்லாம் இருக்குதுங்க. ஒரு ஆலயம், ஒரு ஆலயம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்கள் மனம் எப்படி இருக்கு? இப்போ வாங்க, 1 கொரிந்தியர் 3 16-17 வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதை அறியீர்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் டெம்பிளுங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காடோட டெம்பிளுங்க. நீங்க எல்லாம் ஒன்னா கூடி வரும்போது தாங்க இந்த இடம் சர்ச்சு, இல்லைன்னா இது வெறும் பில்டிங்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயம். இப்ப சொல்லுங்க, இந்த தேவாலயம், ஒவ்வொரு தேவாலயமும் ஜப வீடா இருக்குதா இல்ல கள்ளர் குகையா இருக்குதா?
இந்த சரீரத்தில், இந்த தேவனுடைய இந்த ஆலயத்தில் கர்த்தர் வந்து பார்த்தா ஜெபம் இருக்குதா, துதி இருக்கா, ஸ்தோத்திரம் இருக்கா, பலி இருக்கா, எது இருக்கு? அது இல்லாமல் கள்ளர் குகையில் இருக்கிற மற்ற காரியங்கள் இந்த சரீரத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இல்லை, எல்லாரையும் துரத்தினார். அவ்வளவு பெரிய வெளியே அனுப்பிச்சு விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாம் சண்டே சும்மா ஒசன்னா பாடுவோம் இயேசுவே அதெல்லாம் பாடணும், குருத்தோலையை பிடிக்கணும், அதெல்லாம் நல்லது, அது இருக்கணும். ஆனால் அதை விட முக்கியம், என் வீடு ஜெப வீடு கள்ளர் குகையாய் மாறவே கூடாது, ஒருபோதும் மாறக்கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இங்கிலாந்தில் வின்சர் சேப்பலில் வந்துட்டு அந்த நாட்களில், இது இப்போ இல்லை, இப்போ இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, அந்த நாட்களில் கிங் ஜார்ஜ் 5 அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தார். கிங் ஜார்ஜ் 3, அடுத்து கிங் ஜார்ஜ் 5, அடுத்து கிங் ஜார்ஜ் 6. இந்த 3 பேரும் ஓரளவுக்கு ஆண்டவர் மேலே பக்தி உள்ளவங்க. அதில் இந்த கிங் ஜார்ஜ் 5 ராத்திரியில் பைபிள் படிக்காமல் தூங்கிறதே கிடையாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல்ல ஆராதனைக்கு போயிட்டு தான் அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுவார்னா மற்ற வேலையை ஆரம்பிப்பார். ஆராதனையை தவறவே விட மாட்டார். ஒரு ராஜா, ஒரு நாட்டு ராஜா. அப்போது ஒரு நாள் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த ரெவரண்ட் பாஸ்டர்கிட்ட போயிட்டு அவர் எப்போவுமே ராஜா வந்துட்டு அவர் தான் முதல்ல எந்திரிச்சு போவார். அவர் போய் என்ன சொன்னாராம் பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னுடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஆராதனைக்கு வந்துடுறாங்க, எங்களுடைய நாட்டு ஜனங்கள், இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த ஆராதனைக்கு வந்துடுறாங்க, எவ்வளவு ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு. உடனே என்ன பண்ணாராம் ரெவரண்ட் சொன்னாராம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடுத்த வாரம் பாருங்க, போயிட்டு வாங்க அப்படின்னாராம். சரின்னு அவர் போயிட்டாராம். அடுத்த வாரம் வந்தால் ரெவரண்ட் இருந்தாராம், கிங் ஜார்ஜ் மாத்திரம் உள்ளே வந்தாங்க. உள்ள ஒரு ஆள் கிடையாது. என்ன ரெவரண்ட், என்ன ஆளுங்க ஒருத்தரையும் காணுமே, எங்கே போயிட்டாங்க, இனிமே தான் வருவாங்களான்னா, இல்லை நீ போன பிறகு போன வாரம் சொன்னேன், அடுத்த வாரம் கிங்கு வரமாட்டாருன்னு சொன்னேன் அப்படின்னாராம். அப்போ ஆலயத்துக்கு எதுக்கு வர்றாங்க? கிங்குக்காக. நான் சொல்லட்டுங்களா? கிங்குக்காக வராதீங்க. கிங் ஆஃப் கிங் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருக்காக ஆலயத்துக்கு வாங்க. அவருக்காக ஆலயத்துக்கு. பாஸ்டர் இருக்கிறாரா இல்லையா, இது இல்லையா? சிலர்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க, அந்த ரோஸ்டரை பார்ப்பாங்க, அந்த ரோஸ்டர் அதை பார்த்துட்டு ஓகேப்பா இன்றைக்கி யாராப்பா இவரா பிரசங்கம், இன்றைக்கி இவரா பிரசங்கம், அப்படியே பார்த்துட்டு அங்கேயே ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஆலயம், நான் சொல்கிறேன், உங்கள் ஆலயம் துதி ஸ்தோத்திரத்தில் நிறைஞ்சிருந்தா அனைவரும் ஒன்று கூடி வரும்போது அந்த இடமே குட்டி பரலோகம் போல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவளே, அதனால தான் கள்ளர் குகை என்ன தெரியுமா செய்யும்? அங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு எதுக்கும் வரான், நானோ என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். பாருங்கள், ஒரு கள்ளனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? கொல்றது, உயிரை எடுத்துறது, சமாதானத்தை எடுத்துடுறது, ஆசீர்வாதத்தை கெடுத்து போடுறது, குடும்பத்தில் நிம்மதியை கெடுத்து. இதான் கள்ளனுடைய வேலை. பிசாசு ரொம்ப மோசமானவன், நல்லா கவனிங்க. அதனால தான் பவுல் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கே எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்பாவான். அல்லேலூயா. அவன் ஏற்கனவே அடிச்சு உதச்சி துவைச்சி வச்சிருக்காருங்க ஆண்டவர். அவனுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்துறாதீங்க, செய்யாதீங்க. கள்ளன் சும்மா இல்லை. லூக்கா 10:30 பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளன் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? ஒருத்தனை அடித்து அவன் வஸ்திரத்தை எல்லாம் பிடுங்கிட்டு அவனை ரோட்டில் குற்றுயிராக விட்டு போயிடுறான், ஆஃப் டெட்டாக விட்டுட்டு போயிடுறான். இரக்கமே இல்லாத சுவாபம் நம்ம பாருங்க, ஒரு நல்ல தேவ பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்க, எவ்வளோ அருமையாக தேவ தூதர்கள் போல தேவதைகள் போல உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு காரியத்தை. உங்களுடைய மனம் சந்தோஷத்தில், உங்களுடைய மனம் சாந்தத்தில், உங்களுடைய மனம் ஆசீர்வாதத்தில், உங்கள் மனம் அன்பில் பூரணமாய் சேச்சுரேட்டாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போ ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். அல்லேலூயா. கடைசியாக முடிக்க விரும்புகிறேன். The Palm Sunday, it reflects a life of praising, it reflects a life of purification. Third thing, it reflects a life of power. மத்தேயு 21:14 வாசிங்க. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சுத்தமாக்கினார். அப்பொழுது யாரெல்லாம் வந்தாங்க? இயேசு உள்ள போய் எல்லாம் சுத்திகரித்த உடனே உள்ள யாரெல்லாம் வந்தாங்க? குருடரும் சப்பானிகளும். ஒருத்தனால பார்க்க முடியும் ஆனால் நடக்க முடியாது, ஒருத்தனால நடக்க முடியும் ஆனால் பார்க்க முடியாது. அவங்க வர்றாங்க,
வர்றவங்களை ஆண்டவர் சுகமாக்கினார். லூக்கா 5:17 வாசித்தீங்கன்னா, பிணியாளிகளை சுகமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஒவ்வொரு ஆராதனை முடியும் போது அந்த ஆராதனை சாதாரணமாக முடியக்கூடாதுங்க. அந்த ஆராதனையில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அந்த ஆராதனை உங்களை பர்சனலாக கர்த்தர் டச் பண்ணதை ஃபீல் பண்ணிட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும். ஆமே, அல்லேலூயா. இந்த பாம் சண்டே என்ன சொல்லுது தெரியுமா? எனக்கு என் வாழ்க்கை என்னை ஆண்டவர் தொட்டு என்னை சுத்திகரித்து என்னை அவருடைய ஆலயமாக மாற்றிருக்கார் அப்படின்னா, எனக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா, பிணியாளிகளை சுகமாக்கத்தக்கதாக வல்லமை அங்கு வெளிப்பட்டே தீர வேண்டும். வல்லமை வெளிப்பட்டே தீர வேண்டும். ஆமே, அல்லேலூயா. கண்களை மூடி யாவரும் தயவு செய்து எழும்பி நின்று, இன்றைக்கு நான் மறுபடியும் என்னை கமிட் பண்ண விரும்புகிறேன். என்னை மறுபடியும் அந்த ஆண்டவருடைய ஆலயமாக என்னை கொடுக்க விரும்புகிறேன். இந்த எல்லா காரியங்களை நான் தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்க விரும்புகிறேன். இந்த பாம் சண்டேனுடைய இந்த காரியங்கள் என் துதிக்கிற வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு ரீடச் வேணும். என் வாழ்க்கையில் சுத்திகரிக்க வேண்டிய இடத்துல கர்த்தருடைய கரம் தொடணும். என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட, நான் போய் நிற்கிற இடத்துல, நான் போய் பேசுகிற இடத்துல, நான் என் குடும்பத்தோடு இருக்கும்போது, நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனா இல்லை வேற ஒருத்தரை பார்க்க போனா, என்னிலிருந்து அந்த வல்லமை வெளிப்படணும். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும், அவருடைய வல்லமை. ஏன்னா அவர் வாழ்கிற ஆலயம் தான், அவர் வாழ்கிற ஆலயமாக இருக்கிற என்னை கர்த்தர் தொடணும் அப்படின்றவங்க உங்கள் வலது கரங்களை உயர்த்துங்க ஆண்டவருடைய நாமத்தில். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. மியூசிஷியன், சிங்கர்ஸ் கொஞ்சம் வாங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. இங்கே பாருங்க, கை தூக்கினவங்க நல்லா பாருங்க. இந்த மேலே இருக்கிற ஒரு கண்டிஷனை சொல்கிறேன். இயேசுவை கழுதை மேலே தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த கழுதை எங்கேயோ கட்டப்பட்டிருந்தது. அதை போய் அதை அவிழ்க்கும் போது அதை அப்ஜெக்ட் பண்ணல. When God unties you, don't object. ரெண்டாவது, அந்த கழுதை வந்தது, இயேசுதான் மேலே உட்கார்ந்தாரு. ஆனா வஸ்திரங்களை போட்டது யார் மேல தெரியுமா? கழுதை மேல. தெருவெல்லாம் வந்து மரக்கிளைகளை போட்டு ரோடையே அப்படியே வந்து ரெட் கார்பெட்டா மாத்தினது யாருக்கு தெரியுமா? இயேசுவுக்கு தான். ஆனா நடந்தது யார் தெரியுமா? கழுதை. நடந்தது கழுதை. When God unties you, don't object it. When God does something wonder to you, don't neglect it. மறந்துடாத. சரி, இப்ப இயேசு கழுதையோட வந்தவர் எங்க போயிட்டார்? உள்ள சொல்லுங்க, எங்க போனாரு? ஆலயத்துக்குள்ள போனார். கழுதை எங்க இருந்தது? வெளியில இருந்தது. When God places you at some place, உனக்கு ஒன்றுமே கஷ்டமா இருக்கலாம். என்னையும் உள்ள கூட்டிட்டு போகாம இவர் வெளியிலேயே விட்டுட்டு போயிட்டாரு. I'm telling you, don't reject it. எங்க வச்சிருக்காரோ அங்கேயே இரு. ஒவ்வொரு பாம் சண்டேலையும் ஜனங்க 2 காரியத்தை மறக்கவே மாட்டாங்க. ஒன்று குருத்தோலையை மறக்க மாட்டாங்க, இன்னொன்று இந்த கழுதையை மறக்க மாட்டாங்க. If you are the carrier of Jesus Christ, you won't be forgotten forever in your lifetime. காலம் பூரா உங்களை யாரும் மறக்கவே மாட்டாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஓ ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. கரம் உயர்த்தினவங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த ஆராதனை முடிந்த பிறகு ப்ளீஸ் கைண்ட்லி கம் அண்ட் see me. I just want to bless you. I want to pray for you. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில்
Father, thanks for the beautiful revelations that you inspired in our spirit about Palm Sunday. Lord, we want to have a life of praising, a life of purification, and a life where your power is getting revealed and released. இப்படி ஒரு தகப்பனே அருமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மாலே உமது பிள்ளைகளுக்கு ஆறுதலும் தேறுதலும் உண்டாவதாக. கர்த்தருடைய மகா பெரிதான தயவு உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, that donkey அது இருவழி சந்தியில கடப்பட்டிருந்தது. Directionless place, it was tied, but when you came it got the direction. அதுக்கு ஒரு டைரக்ஷன் வந்தது போல உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த நாளிலிருந்து ஒரு பெர்ஃபெக்ட் டைரக்ஷன்ல பிள்ளைகள் நடக்க உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பின் கரத்தினாலே மனதார ஒவ்வொரு ஃபேமிலியை நான் பிளஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்திலே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் என்றும் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Tamil ushers, please kindly meet Victor Mandora in my office. God bless you.